இங்க நிஷாவோட ஹஸ்பண்ட் ஹம்சா டெய்லி குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான். ஆனா அடுத்த நாள் காலையில எதுவுமே நடக்காத மாதிரி சாரி கேட்கறான். இதே மாதிரி அவருக்கு டெய்லி நடந்துகிட்டே இருக்குது. இவங்க வீட்டு பக்கத்திலேயே அவங்க அம்மா இருக்கிறதுனால நீ தயவு செஞ்சு அவனை விட்டுட்டு வந்துருன்னு சொல்றான். ஆனா இவங்களுக்கு லவ் மேரேஜ்ங்கிறதுனால இந்த நிஷாவால அந்த ஹம்சாவை விட முடியல. அவன் குடியை நிறுத்தணுங்கிறதுக்காண்டி இப்ப பார்மசியில போய் ஒரு மருந்து வாங்கிட்டு வர அந்த மருந்து மிக்ஸ் பண்ணியே இப்ப கிரேவியை சமைச்சிட்டு இருக்கிறான். ஆனா இவளோட ஹஸ்பண்ட் நைட்டு வீட்டுக்கு வர்றப்போவே அந்த பார்மசியில வேலை பார்க்கறமே நாளையோட நீங்க குடியை நிறுத்த போறீங்கன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்றான். இதை கேட்டதுமே நிஷா ஏதோ பிளான் பண்றான்னு நமக்கு தோணுது. இவன் வீட்டுக்கு போனதும் அவ சமைக்கிறத பார்த்ததுமே அதை டேஸ்ட் பண்ணி காட்டுன்னு சொல்றான். அவன் நான் ஏற்கனவே சாப்பிட்டேன்னு சொல்லி அதை சாப்பிடாம அவாய்ட் பண்றான். இதை கேட்டுதான் அவனுக்கு இன்னும் கோவம் அதிகமாகி அவளை இன்னும் அடிக்கிறான். இப்ப அவ சமைச்ச சாப்பாடெல்லாம் கொட்டிட்டு இருக்கிறப்ப திரும்பவும் வந்து சாரி கேட்கிறான். குடினால மட்டும்தான் இவன் இப்படி இருக்கான், ஒரு குழந்தை வந்து எல்லாமே மாறிடும்னு இந்த நிஷா நினைக்கிறா. அதனால ஹம்சாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ட்ரெஸ் ஷூ எல்லாம் ஆர்டர் போடுறா. இப்ப ஆர்டர் பண்ண பொருள் எல்லாத்தையும் டேபிள்ல வச்சிருக்கான். அன்னைக்கு நைட்டும் ஹம்சா குடிச்சிட்டே வீட்டுக்கு வரான். இப்போ அந்த ஷூவை பார்த்ததும் அவன் இவன் மேல சந்தேகப்பட்டு இவகிட்ட என்ன விஷயம்னு கூட கேட்காம அந்த ஷூவை வச்சு அவ கையிலேயே அடிச்சு ரத்தம் வர வச்சிடறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அவன் பக்கத்து வீட்டுக்காரன் இந்த பொண்ணு அவன் கொடுமைப்படுத்துறான்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறான். அதனால நிஷாவையும் அவங்க அம்மாவையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வர்றாங்க. நிஷாவும் இது எல்லாமே உண்மைதான் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடிவு பண்றான். அப்போ ஹம்சா அங்க வந்துடுறான். நாமளே எதனாலும் பேசி நிறுத்துக்கலாம், என் கூட வான்னு சொல்லி நிஷாவை கூப்பிடுறான். ஆனா நீ கொஞ்ச நாள் ஜெயில இருந்தா மட்டும்தான் நீ திருந்த முடியும்னு சொல்லி அவ ஒத்துக்க மாட்டேங்கிறா. இப்ப கடைசி அவன் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட பேசணும்னு சொல்லி போறான். அப்ப இவ்வளவு நாள் குழந்தை வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்த ஹம்சா இனிமேல் நம்ம குழந்தை பெற்றுக்கலாம், நான் இனிமேல் குடியை விட்டுறேன்னு சொல்றான். ரொம்ப வருஷமா குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டு இருக்க இவனும் இதை கேட்டதும் அவன் மேல இருக்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு அவனை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுறான். ஆனா கார்ல போயிட்டு இருக்கிறப்பவே அவங்க அம்மா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைச்சு அவங்க அம்மாவோட மூக்கிலே குத்திடுறான். இதனால நிஷாவோட அம்மா இனி நான் வேணுமா அவன் வேணுமா நீயே முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லி கோவப்பட்டுட்டு போயிடுறா. இப்படியே 2 மாசம் போயிருது. இப்ப நிஷா ஆசைப்பட்ட மாதிரியே அவ பிரெக்னென்ட்டும் ஆகிடுறா. ஆனா இந்த ஹம்சாவுக்கு தான் மேல யார் கேஸ் கொடுத்தாங்கிற கோவம் இருந்துகிட்டே இருக்குது. அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒருத்தங்கிட்டே பேசி சரி கட்டி யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு தெரிஞ்சுக்கிறான். இது பக்கத்து வீட்டுல இருக்க சுல்ஃபின்னு தெரிஞ்சதும் அவனையும் நிஷாவையும் தப்பா நினைக்கிறான். இதை புரிஞ்சுக்கிட்ட சுல்ஃபி அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றான். ஆனா கோவமா வீட்டுக்கு போற ஹம்சா நிஷாவை ரொம்ப அடிச்சு அவளை படியில இருந்து தள்ளி விட்டுறான். இதனால நிஷா அவளோட குழந்தைய இழந்துடுறா. இதுக்கு மேல பொறுக்கவே முடியாது. தான் குழந்தைய கொண்ட ஹம்சா இனிமே உயிரோடவே இருக்கக்கூடாது. நிஷா அந்த டாக்டர் கிட்டே தூங்குறதுக்காக மாத்திரை வேணும்னு சொல்லி வாங்கிட்டு போறான். அவனை மயக்கமாக்கி அவங்க அம்மாவையும் சுல்ஃபியையும் கூட்டிக்கிட்டு ரயில்வே ட்ராக்ல கொண்டு போய் அவனை போட்டுடுறான். இப்ப ட்ரெயின் பக்கத்துல வர வர அவருக்கு மனசு கேட்காம அவன் பண்ண தப்ப நானும் பண்ணக்கூடாது, அப்ப எனக்கும் அவனுக்கு வித்தியாசம் இல்லைன்னு அவனை போக விட்டுறலான்னு முடிவு பண்றான். ஆனா அவங்க அம்மா அதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிற. கடைசியா நிஷா அவன் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி அவனை அவுத்து விட்டுட்டு இனி என் முகத்துல முழிக்காதுன்னு சொல்லிட்டு நடந்து போறான். நான் இல்லாம நீ எப்படி தனியா வாழ்றேன்னு நானும் பாக்குறேன்னு சொல்லிக்கிட்டே அவன் ட்ராக்ல நடந்து போறான். இப்ப வேகமா வந்து இன்னொரு ட்ரெயின் அவனை இடிச்சு தள்ளிட்டு போயிடும். இதை தான் கர்மா இஸ் பூமரங்னு சொல்றாங்க.